GVM சார் உட்காருங்க சார். சாருக்கு 2 கறி பாப்போ ஒரு காஃபி கவ்வா காஃபி குடி. Yes, I just need a English brewed coffee. One of coffee குடிக்கணும். Just truly badly. GVM சார் உங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன். இன்னும் ஸ்டார்பக்ஸ் காஃபி தான் பெரிய காஃபி மாதிரி பில்டப் தான் பண்ணீங்க. அதுல அப்படி என்ன பெருசா இருக்கு? பில்டப்லாம் ஒன்றும் இல்லை, அதான் உண்மை. The truth always finds truth. ஓகே, நான் எப்பயுமே காஃபியை கிளாஸில் குடிக்கிறத விட ஒரு கிளாஸாக குடிக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் புரியாது சிவாஜி, அது உஷாரம். GVM சார் மூக்கு ஒழுக உரியீங்க பாருங்க, அது ரொம்ப மோசமான காஃபி. எங்க மாமா கடையில வந்து காஃபி குடிச்சு பாருங்க, காஃபி கிளாஸே கழுவாம சுடு தண்ணியில போட்டு அதை ஆத்தி அதுக்கப்புறமா காஃபி யூஸ் பண்ண காஃபி தூளையை எடுத்து திரும்பவும் போட்டு பால்டீனை கொஞ்சம் ஊத்தி அதை கொஞ்சம் ஆத்தி கொண்டு வந்து வைப்பாங்க பாருங்க ஒரு காஃபி. அதுல கிளாஸ்ல வாய்ப்படாம குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அதோட ருசி என்ன. வச்சிருக்கியா தெரியுமா? காஃபி வச்சிருக்கியா? முடியாது, ஃபுல்லா கெமிக்கல் சீன். இப்ப எனக்கு புரியுது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடம் பண்ணல. கண்ணா கண்ணு வேணுமா சிவாஜி? இதனாலதான் நான் போல சேர்ந்து பார்ப்பேன். ஏன்பா இந்த ஆறி போன கருவம் பிடிச்ச கோப்பிய எப்படி 20 30 கொடுத்து வாங்குறீங்க? இந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி கோப்பிலாம் குடிக்கிறதுனால 20 வயசுலயே நவர்வு தலைச்சிலாம் வருது. புரியல? அது மட்டும் இல்ல, இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற இந்த கோப்பிய நாங்க மாமா கடையில 10 டீ கோப்பி குடிச்சு போயிருவோம். சரி, நீ சொன்னது ரைட்டு தான், 20 வெள்ளி ஒரு கோப்பின்னு வச்சுக்கோ. ஆனா அங்க 2 வெள்ளி கொடுத்த கோப்பி வாங்குறமே, அது என்ன குவாலிட்டியாவா இருக்கும்? அதுல எந்த அல்லூர் தண்ணியில செய்யறான்னு தெரியாது. ஆனா ஸ்டார்பக்ஸ்ல அப்படி இல்ல, தருவிக்கப்பட்ட காபி கொட்டைகள், அதாவது இம்போர்ட்டட் காஃபி சீட்ஸ். குடிச்சு பாரு, சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். அதெல்லாம் அங்க கிடைக்குமா? அந்த அழுக்கான கடையிலையோ சிகரெட்டை பஃப்னு ஊதிக்கிட்டு இருப்பானுங்க, அங்க குடிக்கிற உனக்கு இதெல்லாம் புரியுமாடா? தெரியும்டா தெரியும். உங்க ஆப்பரம் என்னன்னு, ஒரு சாதாரண காஃபியை போயிட்டு அவன் வந்து அமெரிக்கனோ இத்தாலியனோன்னு சொல்லி விற்பான். அது மட்டும் இல்லாம அதுல வெரைட்டியா வேற வெண்டே கிராண்டேன்னு வர பேரு வேற. உங்க சம்பளத்தெல்லாம் கொண்டு போய் பாரிகாசம் அங்கேயே அழிக்கிறீங்களா? இதுல கூட சொப்போ தான் போதும், ரொம்ப பணம் நினைப்பீங்க. ஏதோ காஃபியே இவங்க தாத்தா தான் கண்டுபிடிச்ச மாதிரி. பொண்ணுங்களை கடலை போறதுக்குன்னே கொண்டு போய் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, அப்படி சொல்றீங்க. காஃபில சாதாரண காஃபி கிடையாது நாங்க குடிக்கிறது. எவ்வளவு வெரைட்டி இருக்கு தெரியுமா? மிஞ்சி போனா உங்க கடையில என்ன இருக்கும்? கோப்பியோ, கோபி பானாஸ், கோபி சி, அவ்வளவுதான். ஆனா நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்கு தெரியுமா? எக்ஸ்பிரஸோ, அமெரிக்கானோ, காஃபி லாத்தே, மொக்கா ப்ரொலைட், ஃப்ரெப்பச்சினோ, கேப்பச்சினோ, மொக்காச்சினோ. இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். கோபி வந்து பால்ல போட்டு குடிக்கிறது ஒத்துக்கலன்னா அதுல பட்டரை மிதக்க விட்டு புல்லட் ப்ரூஃப்னு வச்சிருக்கான். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? ஏண்டா அதுக்கு பேரு புல்லட் ப்ரூஃபா? டேய், அத குடிக்கிறதுனால தான் பின்னாடி படபடன்னு புல்லட் சவுண்டா வருது. ஏண்டா காஃபில பால் ஊத்தி குடிச்சாலே வயித்த கலக்கிறோம். நீங்கலாம் எப்படிடா மனசாட்சி இல்லாம அதுல பட்டரெல்லாம் ஊத்தி குடிக்கிறீங்க? ஏண்டா கொஞ்சமாவது நியாயம் இருக்காடா? யார் சாமி நீங்கலாம்? மனசாட்சியை பத்தி பேசுறிய? ஒரு ஸ்மூத் என்வாயர்மெண்ட் இருக்குமா மாமா கடையில? அங்க இந்த பக்கம் ஒரு பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கத்து கொத்து பரோட்டாவை கொத்திக்கிட்டு இருப்பான், ஒரே சத்தமா இருக்கும். ஆனா ஸ்டார்பக்ஸ்ல அப்படி இல்லை, ஒரே ஜாஸ் மியூசிக்கை போட்டுக்கிட்டே காமா இருக்கும். அவ்வளோ இருக்க இந்த கவலை இருக்க 3000 பேர் குடிச்சிருப்பாண்டா, இதை ஒழுங்கா கழுவப்பட மாட்டானுங்க. அதனால நீ உட்காந்து குடிச்சுக்கிருப்ப. அல்லூர் பக்கத்துல டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திருக்கியா? 2-3 மேசை, ஒரு 2 நாற்காலி, அதுல ஒண்ணு உடஞ்சி வேற கிடக்கும். அங்க அப்படி இல்லை, கலர் லைட் இருக்கும். உள்ளூர்ல இருக்குமா இல்ல வெளியூர்ல இருக்குமா அளவுக்கு அப்படியே டெக்கோ பண்ணி வச்சிருப்பான். அவ்வளோ ஏன் டாய்லெட்டு ஒரு வாட்டி போய் பாரு, நீ குடிச்சே அந்த பழைய கோப்பி அதை அங்க உட்காந்து போய் வாந்தி எடுத்துட்டு வருவேன். ஸ்டார்பக்ஸ்ல எப்படி தெரியுமா இருக்கும் டாய்லெட்? அப்படியே சுத்தமா அரண்மனை மாதிரி இருக்கும். உட்காந்து கவிதையா எழுதலாம். ஆமா, அங்க உட்காந்து பாட்டு எழுது. கோப்பி தானே குடிக்க போற, அதுக்கே இவ்வளவு பில்டப். என்னதான் ஸ்டார்பக்ஸ்ல டாய்லெட் சுத்தமா இருந்தாலும் அங்க போய் எவனும் உட்காந்து கோப்பிலாம் குடிக்க மாட்டான். எங்க மாமா கடையில டோப்லோ பஜாமும் கிரவுடு, ஓகேவா? ஆளு சும்மா திருவிழா மாதிரி இருக்கும். அதனால டாக்டர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா
என்டர்டெயின்மெண்ட். எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும், ஃபைனல் கேமா இருந்தாலும், எல்லா மதத்துக்காரனும், எல்லா மொழிக்காரனும், சீன, தமிழன், நாயகரன் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி சும்மா ஜாலியா வச்சிருக்கோண்டாங்க கஸ்டமரை. உங்க கடை 24 மணி நேரம் திறந்து இருக்குமா? திருடு போயிடும் பயம். அதனால தான்டா உங்க காஃபி ஷாப்ல ஒருத்தன் பாத்துக்காம பந்தாக்காக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போடுவீங்க. எங்களுக்கு 24 மணி நேரம்லாம் தேவையில்ல. எங்களோட வைஃபை தெரியுமா இருக்கிற ஸ்பீடுக்கு 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடலாம். அங்க அப்படியா? போய் பாச்சிருக்கேன் வைஃபையே கனெக்ட் பண்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லி பாரு. ஹலோ இன்னைக்கு போவோம், ஹவ் ஆர் யூ அடுத்த வாரம் தான் நான் போய் சேரும். என் சிப்ஸ் பேசுற இங்க வைஃபை எவ்வளவு வேகமா இருக்கு தெரியுமா? உள்ளூர்ல இருந்து வெளியூர் வரைக்கும் வேலையை இங்கேயே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, நீ சொன்னீங்க எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்கானுங்க, சும்மாவா போவானுங்க? அங்க உள்ள மேசையில எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு தான் போவானுங்க. இங்க தான் ப்ரோக்ரெசிவா நாங்க இருப்போம். ஸ்டார்பக்ஸ்க்கு வந்து பாரு, மூஞ்சி தெரியாட்டி கூட பிசினஸ் அப்ரோச்லாம் பண்ணிட்டு இன்ஃபோ ஷேர் பண்ணிட்டு ப்ரோக்ரெசிவா இருப்போம்டா. நாங்க தான்டா ப்ரோக்ரெசிவ் கிங். எங்க மாமா கடையில 24 மணி நேரமும் எல்லாருமே அப்படி டிஸ்கஷன்லயே தான் இருக்கும். ஓகேவா? இங்க ஸ்கூல் பந்தயம் வந்து வர்றவன், படம் பார்த்துட்டு வர்றவன், புட்சால் வந்துட்டு வர்றவன், இவ்வளவு ஏன் வைஃபுக்கே தெரியாம லேப்பா கொடுக்குற ஹஸ்பண்டுகளுக்குலாம் தாய் வீடு எங்க மாமா கடை தான். ஏய், தடுக்கி விழுந்த இடத்துலலாம் தஞ்சை புகுந்துருக்குன்னாங்க. எல்லாம் கோணல் நோட்டிலையும் பாரு, நாங்க தான் இருக்கோம். அவ்வளோ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. நாங்க கைங்க கப்பக்காமன் மாமா கடை. இதெல்லாம் உடனே தெரிய போகுது. கப்பக்காமன் தான் பொண்டாட்டி தெரியாம வந்துட்டு மாமியார் வீடாடா அது மாமா கடை. சரி, 24 மணி நேரம் சொல்றீங்க. எங்கனாச்சும் மாமா கடையில டிரைவ் த்ரூ இருக்காடா? எங்க கிட்ட இருக்கிற டிரைவ் த்ரூ 3 மணி வரைக்கும். அங்க நீ ஒரு ஆர்டர் கேட்டனா ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க அப்படி இல்ல, போன்லயே ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டு காடியில ஏசியை போட்டு ஜம்முன்னு வரிசையில் நின்று ஆர்டர் எடுப்போம். ஆர்டர் எடுத்துட்டோன்னே காசு கொடுப்போம் நினைச்சியா? அதுதான் இல்ல, எல்லாமே காட்டுடா காட்டு. காட்டுல ஆர்டர் பண்ணிட்டு ஸ்டோ போட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டு போகண்டா. அங்க இந்த மாதிரி கிடைக்குமா? இப்ப நீ குடிக்கிறிய கோப்பியா தேத்தாரு, அதை நீ ஆர்டர் பண்ணிருப்ப. அது ஒரு கழிச்சு கூரா மணிஸ்னு கேட்டு பாரு, அவன் ஆர்டர் மறந்துருப்பான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரும்போது கூரா மணிஸே கூரா ஆயிசா தான் வந்து கொடுப்பான். சீனி கூட போட்டாலும் 1000 பணம் ஸ்தம்பா சொல்லி நான் குட்டி போட்டாங்க. ஆனா நீங்க ஸ்டார்பக்ஸ்ல சாப்பிடுறதுக்கு என்னடா இருக்கு? காஞ்சி போன நாள் ரொட்டி, அதுக்கு மேல சீஸ் ஊத்தி, எந்த கோப்பி கேட்டாலும் அதுக்கு மேல கிரீம். இதுக்காடா 25 வெள்ளி கொடுக்குறீங்க? இதெல்லாம் பத்தாதுக்குன்னு சொல்லி பந்தாவுக்கு திண்டு போட்டு வீட்டுல போயிட்டு பானை நோன்ற திருட்டு பூனான்னு சொன்னாங்க. பூனா நீங்க. ஆனா வெரைட்டி என்ன தெரியுமா தம்பி? வெரைட்டி என்ன தெரியுமா? நாசி கோரிக்கு நாங்க 5 வெரைட்டி வச்சிருப்போம். நாசி கோரிங் கம்பு, நாசி கோரிங் கிராப்பு, நாசி கோரிங் சீனா. இது பத்தாதுன்னு சொல்லி மேகி கோரிங், நான் தந்தூரி, சூப், கேபாக்ஸ் வச்சிருக்கோம்டா. அதான்டா எங்க மாமா கடை. இதெல்லாம் உங்க ஸ்டார்பக்ஸ்ல கிடைக்குமா? இவ்வளவு வெரைட்டி சொல்றீங்க தம்பி. எப்ப கடைசியா கொலஸ்ட்ரால் செக் பண்ணீங்க? செக் பண்ணி பாரு. நீ பேசுற பேச்சுக்கு வாய் வரைக்கும் இருக்குண்டா உனக்கு கொலஸ்ட்ரால். நீ சொன்னீங்க நாசி கோரிங்க மீ கோரிங்களாம், அவன் எப்பனாச்சும் எண்ணெயை மாத்திரத பார்த்திருக்கியா? அதே பழைய எண்ணெய் தான்டா. இப்பெல்லாம் ஆள் இருக்கோ இல்லையோ கண்ட இடத்துல எலி ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துலதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எலி சீக்கு வருடா, ஃபுட் பாய்சன் ஆகும். என்னாச்சும் உடம்பு காய்ச்சினா யாரு வருவா? இங்க அப்படி இல்ல, எல்லாமே சுத்தமா இருக்கும்டா. சொன்னீங்க சாப்பாடு எங்க கிட்டயும் வெரைட்டியா இருக்கு. என்ன லாபம் இருக்கும்? கேக்கு, பன்னு, லசானியா, குரோசாயின், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுப்போம். நீ சொன்னீங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. நாங்க எண்ணெயே கொடுக்காத கஸ்டமர் கேர்ரா. அப்போ சீனி சாப்பிட்டோம் சத்தம் கிடையாது. நீ ஜீவி உங்ககிட்ட நான் பேசல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்டார்பக்ஸா மாமா கடையா? ஸ்டார்பக்ஸ்ல பிடிச்ச டிஷ்லாம் கீழே கமெண்ட் அப்படியே போடுங்க. நானும் சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.